வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ஹோட்டல் ஊழியர் காலாப்பட்டில் பரிதாபம். சாதிய ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை இயற்றிட கோரிக்கை. புதுவை விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டம். கவிஞர் வைரமுத்துவிற்கு கண்டனம். உருவப்படத்தை கிழித்து பாஜக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம். மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த வடமாநில தொழிலாளி சின்ன முதலியார் சாவடியில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். காலாப்பட்டு அருகே மின்சாரம் தாக்கி வாலிபர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை பகுதியை சேர்ந்தவர் அன்பரசன். அவரது மகன் விக்ரம். இவர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் கோவில்மேடு அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் வேலை செய்து வந்தார். அதே ஹோட்டலின் மாடியில் தங்கியிருந்து வேலைக்கு சென்று வந்தார். இந்நிலையில் நேற்றிரவு விக்ரம் வேலை முடிந்து அறைக்கு வந்ததும் மது அருந்தியுள்ளார். இந்நிலையில் மாடியில் காய வைத்திருந்த துணிகளை எடுக்க வெளியே வரும்போது கால் வழிக்கு அருகில் சென்று கொண்டிருந்த மின்சார கம்பி மீது விழுந்துள்ளார். இதனால் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட விக்ரம் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி புதுச்சேரி கனகச்செட்டிக்குளம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விக்ரம் இறந்தது குறித்து மயிலாடுதுறையில் உள்ள உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோட்டல் ஊழியர் மின்சாரம் தாக்கி இறந்த சம்பவம் கோட்டக்குப்பத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாதிய ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற கோரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் கவின். ஐடி ஊழியரான இவர் கடந்த ஜூலை 27ஆம் தேதி திருநெல்வேலி பகுதியில் உள்ள தனது காதலியின் சகோதரரால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கட்சியினர், தலித் அமைப்புகள், மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ஆவண படுகொலை தடுப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஜாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதியினர் காதலர்களை சாதி மத வெறியால் படுகொலை செய்யப்படுவதை தடுக்கும் பொருட்டு மத்திய மாநில அரசுகள் சாதி ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை உடனே இயற்ற வலியுறுத்தி புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான பாலாஜி தலைமையில் 70க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கவிஞர் வைரமுத்துவிற்கு கண்டனம் தெரிவித்து உருவப்படத்தை கிழித்து பாஜக மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்துவிற்கு கவி சக்கரவர்த்தி கம்பன் விருது வழங்கப்பட்டது. விருதை பெற்றுக்கொண்ட வைரமுத்து விழாவில் பேசும்போது ராமபிரானை அவதூறாக இழிவுபடுத்தி பேசினார். இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்து வருகிறது. ராமரை இழிவுபடுத்தி பேசிய கவிஞர் வைரமுத்துவை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வழிகாட்டுதலின்படி மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி தலைமையில் இந்திரா காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வைரமுத்துவை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பியதுடன் வைரமுத்துவின் உருவப்படத்தை கிழித்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மகளிர் அணியை சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், துணைத் தலைவர் ரத்னவேலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாடியில் இருந்து வடமாநில தொழிலாளி தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் சின்ன முதலியார் சாவடியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வணிக வளாகத்தில் வட மாநிலத்தவர் பலர் தங்கி கட்டிட வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கு வேலை செய்து வரும் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஜோதி தாக்கூர், மங்குலு பாஜி, டம்பாரு மாஜி ஆகியோர் நேற்றிரவு வேலை முடிந்ததும் மொட்டை மாடியில் மது அருந்திவிட்டு அங்கேயே தூங்கியுள்ளனர். நள்ளிரவில் மழை பெய்ததால் 2ஆம் தளம் வந்தவர்கள் மீண்டும் மொட்டை மாடிக்கு சென்றுள்ளனர். பின்னர் அதிகாலை 5 மணி அளவில் ஜோதி தாக்கூர் பார்த்தபோது டம்பாரு மாஜி கட்டிடத்தின் கீழே விழுந்து கிடந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த அவர் கட்டிட கான்ட்ராக்டருக்கு இது குறித்து தகவல் அளித்தார். இது குறித்து கட்டிட கான்ட்ராக்டர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கோட்டக்குப்பம் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கனகச்செட்டிக்குளம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ரெஸ்டோ பாரில் கொலை செய்யப்பட்ட மாணவர் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுச்சேரியில் உள்ள ரெஸ்டோ பார்கள் காவல்துறை, கலால்துறை உதவியுடன் சட்டவிரோதமாக அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி நள்ளிரவு வரை செயல்படுவதாகவும், காவல்துறை மற்றும் கலால்துறையினர் கையூட்டு பெற்றுக்கொண்டு ரெஸ்டோ பார் உரிமையாளர்களுக்கு அடிமை போல நடந்து கொள்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ரெஸ்டோ பாரில் மாணவர் கொலையில் வழக்கு பதிவு செய்ய பெரியகடை காவல் நிலைய போலீசார் தாமதம் செய்தது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மாணவர் கொலை சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான லட்சுமி நாராயணன் ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்றும், மண்ணாடிப்பட்டு கிராம தொகுதியில் 7க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்களை திறந்ததுதான் அமைச்சர் நமச்சிவாயத்தின் சாதனை என்றார். மாணவர் கொலை வழக்கை காவல்துறை திட்டமிட்டு குழி தோண்டி புதைக்க பார்ப்பதாகவும், இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் வந்தால் புதுச்சேரியில் பள்ளிகள், கல்லூரிகள், கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள ரெஸ்டோ பார்களின் அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். கச்சத்தீவு தீர்வை நோக்கி என்ற நூல் வெளியீட்டு விழாவில் ஏராளமான தமிழறிஞர்கள் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முருகன் எழுதிய கச்சத்தீவு தீர்வை நோக்கி என்ற நூல் வெளியீட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. சமூக சேவகர் முகமது இஸ்மாயில் வரவேற்புரையாற்றினார். சமூக சேவகர் சம்பத் தலைமை தாங்கி நிகழ்ச்சியில் நண்பர்கள் தோட்ட கவிஞர் யுகபாரதி நூல் அறிமுகம் செய்து வைத்தார். தாகூர் அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் ராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டார். பேராசிரியர் இளங்கோ, எழுத்தாளர் முத்துக்கண்ணு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நூலாசிரியர் முருகன் ஏற்புரை வழங்கினார். ஏராளமான தமிழறிஞர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் அரசு பள்ளியில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுக்கு சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தனது சொந்த செலவில் நிதியுதவி வழங்கினார். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி வழங்கினால் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தனது சொந்த நிதியில் இருந்து தலா 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய இரு பள்ளிகளும் 100% தேர்ச்சி பெற்றதா. இதனையடுத்து சட்டப்பேரவைத் தலைவர் தான் ஏற்கனவே அறிவித்தபடி தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையை வழங்கினார். தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 20,000 ரூபாயும், 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு 15,000 மற்றும் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சால்வை அணிவித்து பாராட்டி 10,000 வீதம் 48 மாணவர்களுக்கு ரொக்க பரிசினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி, பள்ளி துணை முதல்வர் ராஜசேகரன், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்திரா நகர் தொகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரைப்பாளையம் மற்றும் கோவிந்தன்பேட்டை பகுதியில் உள்ள வாய்க்காலை மேம்படுத்துதல், தருமபுரி மகாலட்சுமி நகரில் வாய்க்கால் மற்றும் சாலை அமைத்தல், ஐயங்குட்டிப்பாளையம் சப்தகிரி டைமண்ட் சிட்டி பகுதியில் வாய்க்கால் அமைத்தல் என 57.49 லட்சம் ரூபாய் செலவில் சைடு வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்குமான பூமி பூஜை நடைபெற்றதா. இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். முருங்கம்பாக்கம்பேட் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை வில்லியனூர் முருங்கம்பாக்கம்பேட் பகுதியில் உள்ள வனத்தம்பாளையம் ஆலயத்தில் தனி சன்னதியாக உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதா. இதனை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜைகளும், அதனைத் தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை பூஜைகளும் நிறைவு செய்து மகா பூர்ணாகுதி செய்யப்பட்டதா. இதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இவ்விழாவில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி,
வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். மதுரையை சேர்ந்த ஷாஜன் என்ற மாணவர் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். அவருக்கு நேற்று முன்தினம் பிறந்தநாள் என்பதால் அவருடைய நண்பர்கள் 20க்கும் மேற்பட்டோருடன் மிஷன் வீதியில் உள்ள தனியார் ரெஸ்டோ பாருக்கு மது பார்ட்டிக்கு வந்துள்ளார். ரெஸ்டோ பாரில் தகராறு ஏற்பட்டுள்ளது. அதில் பார் ஊழியர்கள் சிலர் பயங்கர ஆயுதங்களுடன் ஷாஜன் மற்றும் அவருடன் வந்த மோஷிக்கை கத்தியால் குத்தியுள்ளனர். படுகாயம் அடைந்த மோஷிக் மற்றும் ஷாஜன் இருவரையும் மீட்ட நண்பர்கள் புதுவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது மோஷிக் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார். ஷாஜன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீசார் ரெஸ்டோ பார் ஊழியர்கள் 7 பேர் மீது கொலை உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த மோஷிக்கின் பிரேத பரிசோதனை கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் இன்று நடைபெற்றது. அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9375 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 75,000 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1240 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ஹோட்டல் ஊழியர் காலாப்பட்டில் பரிதாபம். சாதிய ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை இயற்றிட கோரிக்கை. புதுவை விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டம். கவிஞர் வைரமுத்துவிற்கு கண்டனம். உருவப்படத்தை கிழித்து பாஜக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம். மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த வடமாநில தொழிலாளி சின்ன முதலியார் சாவடியில் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.